ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பீனட் சட்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 2 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இதே மாதிரி நம்ம சேனலில் 2 மினிட்ஸ் க்ரீன் சட்னி கூட நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான சட்னி. இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவன் நீங்கள் இதை டெம்பரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெட்டில் கூட ஸ்ப்ரெட் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரோஸ்டட் இல்லாத பீனட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரைடு ரெட் சில்லி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 இன்ச் சைஸுக்கு டேமரின் எடுத்துக்கிட்டேன், புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. எப்போ அப்படின்னா நீங்கள் பீனட்ஸ் சால்ட்டடாக இல்லாமல் அன்சால்ட்டடாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸர் ஜாரில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சோன்னா நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிரும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம டெம்பரிங் பண்ணணும், தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, உரட் டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு அசஃபெட்டா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு ட்ரைடு ரெட் சில்லி, அது கொஞ்சம் ஃப்ளேவரிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா டெம்பரிங் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே நம்மளோட சட்னிக்குள்ளே போர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்ட் பீனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி. 2 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.